அனைவருக்கும் வணக்கம். இப்போ எப்படி நான் 1000 ரூபாயில் சென்னையிலேருந்து ஊட்டிக்கு போயிட்டு வந்துடுறேன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சென்னையிலேருந்து கிளம்பிடுச்சு, அதாவது வந்து தாம்பரத்துலேருந்து கிளம்பி சென்ட்ரலுக்கு போக போகிறோம். தாம்பரத்துலேருந்து வண்டி மூவ் ஆயிடுச்சு. எங்கேம்மா போகிறோம்? ஊட்டி. எதில் போகிறோம்? பஸ்ஸில் போகிறோம். இது பஸ்ஸா? இது ட்ரெயினில் போகிறோம். பார்க் ஸ்டேஷன் வந்துச்சு. பார்க் ஸ்டேஷனில் இறங்கி இப்போ நம்ம சென்ட்ரலுக்கு போகணும். சென்ட்ரல் ஸ்டேஷன், அதாவது வந்து ஒரு சப்வேல இறங்கி ஏறினோன்னா நம்மளுக்கு சென்ட்ரல் வந்துடும். சென்ட்ரலுக்கு போனோம்னா அங்கே வந்து நம்மளுக்கு 9:10க்கு தான் ட்ரெயின். அது வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணோம். ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வந்தோம்னா நம்ம செகண்ட் கிளாஸ் டிக்கெட் தான் எடுத்துருக்கோம். அந்த டிக்கெட்டை வந்து அதில் அப்லோட் பண்ணுறேன். இந்த டிக்கெட் வந்து செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டுன்றதுனால ஒரு ஆளுக்கு வந்து 200 ரூபா. ஆனால் நம்ம வந்து தாம்பரத்துலேருந்து இங்கே வந்ததுனால அதுக்கு 10 ரூபா சேர்த்து 210 ரூபா. நாங்கள் 6 பேர் தான் இப்போ போக போகிறோம் ஊட்டிக்கு. குழந்தைங்களோட சேர்த்து 8 பேர், மொத்தம் 6 பேர் இப்போ நாங்கள் போக போகிறோம். சென்ட்ரல் வந்துவிட்டோம். மணி இப்போ 7 தான் ஆகுது. இப்போ அந்த போர்டில் வந்து பிளாட்ஃபார்முக்கு ட்ரெயின் வந்தோடனே எந்த பிளாட்ஃபார்ம் போடுவாங்க, இப்போதைக்கு போடல. ஏன்னா ட்ரெயின் இன்னும் வரல. வந்துடுச்சுன்னா வந்து அப்லோட் பண்ணுவாங்க. உடனே நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு ட்ரெயின் ஏறணும். ட்ரெயின் இப்போ 8ஆம் பிளாட்ஃபார்ம் வந்துச்சு. இதுதான் நம்ம போகிற ட்ரெயின். இது இந்த ட்ரெயின் வந்துச்சு. இப்போ நம்ம போயிட்டு எங்கே இடம் இருக்கோ, அதாவது வந்து ஜென்ரல் நம்ம செகண்ட் கிளாஸில் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் மட்டும் எங்கே இடம் இருக்கோ நம்ம இடம் பிடிச்சி உட்காரது மட்டும்தான் இப்போ வேலை. இன்னும் லைட்லாம் எதுவுமே போடல, இன்னும் கனெக்ஷன் எதுவுமே கொடுக்கல. இப்போதைக்கு வந்து எல்லாரையும் உட்கார வச்சாச்சு. நம்ம சீட்டு பிடிச்சாச்சு. நம்ம 6 பேருக்கு தேவையான சீட்டு, குழந்தைங்களுக்கும் சேர்த்து இடம் பிடிச்சாச்சு. லைட்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், நம்ம கொஞ்சம் செட்டில் ஆயாச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம போக வேண்டியது தான். போக போக என்னென்ன செலவாகுதோ அதெல்லாம் அப்படியே அப்லோட் பண்ணுறேன். வாங்க போகலாம். அவ்வளோதான், சென்னைக்கு பாய் சொல்லிட்டு சென்னையிலேருந்து கிளம்ப வேண்டியது தான். பாய் சென்னை. ட்ரெயின் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை உட்கார வச்சுட்டு வெளியில் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்தேன். ஆளுக்கு ஒரு தோசை அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன். 40 ரூபா ஆயிடுச்சு ஒரு தோசை. இந்த ட்ரெயின் அதிகமாக இந்த ஸ்டாப்லேயும் நிற்காது, சில ஸ்டாப்பில் மட்டும் தான் நிற்கும். அவ்வளோதான், அரக்கோணம் ஜங்ஷன் வந்துருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு. சிக்னலுக்காக அங்கங்கே நிற்கும், மற்றபடி ஸ்டாப்ஸில் அதிகமாக நிற்காது. அரக்கோணம் ஜங்ஷன் வந்துட்டோம். இப்போ 88 km/h போயிட்டுருக்கு. இதோட வேகமாகலாம் போச்சு, ஆனால் அதை வந்து நோட் பண்ண முடியல. இப்போ வந்து 88 km/h வேகத்தில் போயிட்டு தான். ட்ரெயின் இவ்வளோ வேகமாக போனாலும் கீழே படிச்சுட்டு இருக்கிற குழந்தை காற்று வரல. அதனால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சட்டையெல்லாம் பட்டன்லாம் போட்டு காற்றை வந்து உள்ளே வர வச்சு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி காற்று வர வச்சு நல்லா தூங்க வச்சேன் குழந்தைய. அவனும் நல்லா ஜாலியாக தூங்கிட்டு வந்தான். காற்று நல்லா வரவே எந்துக்கு வேலை காலையில் வரைக்கும். அப்படியே ரொம்ப நேரம் போயிட்டே இருந்தோம். அதுதான் சேலம் ஜங்ஷன் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டே இருக்கோம். பொதுவாக இருட்டில் போகிறதால வந்து எதுவுமே எடுக்க முடியல. எங்கே போயிட்டுருக்கோம் அதெல்லாம் வந்து தெளிவாக தரணும். ஆனால் ஒரு ஜங்ஷன் மட்டும் நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போது சேலம் போச்சு, அடுத்தது வந்து ஈரோடு வரும். இந்த ஈரோடு ஜங்ஷனும் வந்துச்சு. அது மாதிரி வந்து ஒரு ஜங்ஷன் மட்டும் தான் இப்போ என்னால் எடுக்க முடியுது. ஏன்னா வேறு எங்கேயுமே வெளிச்சம் அதனால் எதுவுமே தெரியல. அதனால் எதுவும் எடுக்க முடியல. அவ்வளோதான், கோயம்புத்தூர் வந்துட்டோம். கோயம்புத்தூரில் வந்து இப்போ இன்ஜின் வந்து மாற்றுவாங்க. அந்த ஃப்ரண்ட் இன்ஜின் கழட்டி விட்டுட்டு வேறு இன்ஜின் மாட்டி இங்கேருந்து வந்து மேட்டுப்பாளையத்துக்கு வந்து இழுத்துட்டு போவோம். அதனால் வந்து இங்கே ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் வந்து இங்கே நிற்கும். ஏன்னா வந்து இன்ஜின் மாற்றுறதால இங்கே ஒரு நிமிஷம் நிற்கும். எதாவது தண்ணி பிடிக்கிறதா இருந்தாலும் எதாவது இருந்தாலும் இங்கே பண்ணிக்கலாம். அவ்வளோ இங்கேருந்து கிளம்பி போச்சு. இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி போகிறோம். கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த கொங்கு மண்டலத்தோட அழகே வந்து தெரியுது. மரங்களும் வயல்களும் மலைகளும் எல்லாமே வந்து தெரியுது. நம்ம இருட்டில் வந்ததுனால முக்கால்வாசி எதுவுமே வந்து நம்மளால் பார்க்க முடியல. பகலில் வந்துருக்கணும், வேறு வழி இல்லை. நம்ம இருட்டில் வரதா போச்சு. அவ்வளோதான், மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். மேட்டுப்பாளையம் ஸ்டாப்பில் வந்து இறங்க போகிறோம். உள்ளே வரும்போதே வரவேற்பு செம்மையாக இருக்குது. ஸ்டேஷன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மேட்டுப்பாளையம் ஸ்டேஷன் இது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது.
இப்போ அதுதான் வந்து நம்ம போக போகிற ஊட்டி மலை நீலகிரிஸ் ஹில்ஸ். இங்கே தான் இப்போ நம்ம மேலே போக போகிறோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்க்குறோம். இப்போ நாளைக்கு வந்து மேலே போய்டும். இப்போ போனவுடனே ஏற முடியுதான்னு தெரில, போனால் ஏறுவோம். 7 மணி, இப்போ காலைல 7 மணி ஆகுது. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ரம்மியமான காட்சியாக இருக்குது. அவ்வளோ ஒரு அழகு இது. மேலே போய் பார்ப்போம் எவ்வளோ அழகாக இருக்கும். சூரிய உதயமாகுது. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தாச்சு. மேட்டுப்பாளையம் ஸ்டேஷன் எல்லாம் வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் பஸ் ஸ்டாப் வந்து நடந்து போனோம். இப்போ அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம். எப்படியோ ஒரு 1/2 கிலோமீட்ரு இல்லைனா 3/4 கிலோமீட்ரு வரும். அங்கேருந்து நடந்து போனோம். இல்லை ஆட்டோ வச்சு போகிறதா இருந்தால் ஆட்டோ வச்சு போயிடலாம். நம்ம நடந்தே போயிடுறோம். அதனால் வந்து நடந்தே போயிட்டோம். இந்த உழவர் சந்தை நடுவில் வந்து இந்த உழவர் சந்தை வரும். இந்த உழவர் சந்தையை தாண்டி தான் வந்து போனீங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஏறி இறங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து உதகைக்கு போகிறதுக்கான பஸ் ஸ்டாப், அதாவது வந்து மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப்பு. அங்கே தான் வந்து ஊட்டிக்கான பஸ் வந்து நிற்கும். இங்கேருந்து பார்க்க சொல்லி எப்படி இருப்பாங்க அந்த மேகங்கள்லாம் கடந்து போகும்போது இங்கேருந்து பார்க்க சொல்லி அவ்வளோ சூப்பராக இருக்கும். பஸ் வந்துச்சு, போகிற பஸ் இதுதான். இதெல்லாம் போனோம் ஊட்டி பஸ் ஸ்டாப். இங்கே தான் வந்து ஊட்டிலாம் ஆன பஸ் வந்து நிற்கும். மலையேற போகிறதுனால டிஃபன் எதுவும் சாப்பிடல. ஒரு ஆளுக்கு ஒரு டீ மட்டும் தான் குடித்தோம். 10 ரூபா ஒரு டீ. கீழே பஸ் ஏறினோம். கண்டக்டர் டிக்கெட் கொடுத்துட்ருக்காரு. மாமா தான் டிக்கெட் எடுக்கிறாரு. எவ்வளோன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா. அதாவது வந்து இங்கே கீழே இருந்து மேலே போகிறதுக்கு, மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபா. 6 பேருக்கு 300 ரூபா. அவ்வளோதான். வண்டி வந்து கிளம்புது. மேட்டுப்பாளையத்துலேருந்து கிளம்புது வண்டி. எடுத்துட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பஸ்ஸில் போகிறதால நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லை. உட்காந்து வேடிக்கை பார்க்குறது மட்டும்தான் வேலை. ஏன்னா நம்ம கையில் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து டிரைவர் ஓட்ட போகிறாரு. நம்ம இந்த மாதிரி அழகு ரசிச்சுக்கிட்டு போனாலே போதும். அதுவும் ஜன்னல் ஒரு சீட்டு கழிச்சிச்சுன்னா சொல்லவே தேவையில்லை. இப்போ நம்ம அந்த மேலே அந்த உச்சிக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். இந்த முனையில் ஆரம்பித்து அந்த முனைக்கு போக போகிறோம். வழியில் இந்த சின்னதாக ஒரு டோல் பிளாஸா வருது. நம்ம பஸ்ஸில் போகிறனால நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம டிக்கெட் மட்டும்தான் எடுக்க போகிறோம். பைக்குக்கு தனியாக, காருக்கு தனியாக, அதுக்கு தனியாக இதுவாகும். நம்ம வந்து எதுவுமே கிடையாது. பஸ்ஸில் போகிறதால நமக்கு எதுவுமே இல்லை. தான் டோல் பிளாஸா கிராஸ் பண்ணியாச்சு. மலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வா, அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நான் வந்து தப்பி கண்டக்டர் சீட்டில் உட்காந்துட்டேன். அதனால் வந்து அவர் வந்து அங்கே தான் உட்காந்து இது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்காந்துட்டாரு. அதனால் வந்து சரியாக எடுக்க முடியல. கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சுன்னா முன்னாடி போய் வேறு சீட்டில் தான் உட்காரணும். கண்டக்டர் சீட்டை உட்காந்ததெல்லாம் என்னை தள்ளி உட்கார வச்சிட்டாரு. கண்டக்டர் அந்த இடத்துல உட்காந்தனா என்னால் சரியாக எடுக்க முடியல. எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஜன்னல் சீட்டு வாங்கிட்டேன். இனி நல்லா எடுக்கலாம். ஏர்பின் பெண்டுக்கு வந்துட்டோம். மொத்தமே இந்த மலையில் வந்து மொத்தமே 14 ஏர்பின் பெண்டு தான். ஏன்னா மலையை சுற்றி வரதால வந்து ஏர்பின் வந்து அந்த பெண்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான். வா, இந்த இடத்த பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன். மேகங்கள் அந்த பள்ளத்தாக்க கடந்து போகும்போது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம யாரும் ஒரு ட்ரெயின் பார்த்தோம்ல, அந்த ட்ரெயின் நான்
அதாவது வந்து நம்ம ஒரு தடவையாவது வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்துருந்தோம். அப்படியே குன்னூர் வந்துச்சு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற பெரிய ஊர். அதாவது வந்து இந்த லைனில் வரதுல பெரிய ஊர் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட். பாருங்கள் எவ்வளோ வீடு. இங்கே நிறைய பேர் வந்து வசிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போகிறதுல தான் அவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வரும் போல இருக்குது. ஆனால் இங்கே நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்காங்க, எல்லா ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. நான் பார்த்ததில் இங்கே ஸ்கூல் தெரிஞ்சுது. எவ்வளோ வீடுங்க பாருங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாரு. இங்கேயும் பெரிய ஊர் தான், கோயில் எல்லாமே இருக்குது இங்கே. குன்னூர் தாண்டி ஆச்சு. அடுத்த ஒரு சொல்லுது. மங்களாயிடுச்சுல வீடியோ, அதனால தெரியுது. இப்போ தெரியுதா கோயில்? அதோ தெரிஞ்சது கோயில். ஊட்டி பஸ் ஸ்டாப் பண்ணிட்டோம். இங்கே இறங்கிட்டு இங்கேருந்து எங்கே போகிறோன்றதை பார்ப்போம். அதுதான் இறங்க போகிறோம். அவ்வளோதான், கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்கி ஸ்வெட்டர் போட்டுக்கலாம். அப்போ மலை ஏற போகிறதுனால சாப்பிடல, இங்கே வந்து தான் சாப்பிட்ணும். சாப்பிட்டு அடுத்த வேலையாக சுற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு போயிட்டு இறங்கணும், ஃபஸ்ட்டு சாப்பிட்ற வேலை தான் சாப்பிடணும். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சூப்பர் மேட்ரு ஒன்று தெரிஞ்சிச்சு. அதாவது வந்து இந்த மாதிரி சர்க்யூட் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸு விட்டுருக்காங்க. இதில் வந்து 100 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டோன்னா நம்ம எங்கே வேணால் போய்க்கலாம். அதாவது வந்து பின்னாடி வந்து எந்தெந்த ஸ்பாட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதிலே வந்து மென்ஷன் ஆகிருக்கு. இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வண்டி இந்த இடத்துல திரும்ப நிப்பாட்டிடுவாங்க. நீங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு திருப்பி வந்தோடனே வேறு ஒரு பஸ் அங்கே நிற்கும். நீங்கள் ஏறி இந்த டிக்கெட்டை காட்டு எல்லாம் எதாவது வந்து இங்கே மற்ற 8 போட்டிருக்காங்களே, நீங்கள் இதில் எதில் வேணால் போய்க்கலாம். இந்த பாஸ் யூஸ் பண்ணி பெரியவங்களுக்கு 100 ரூபாவும் சின்ன பசங்களுக்கு வந்து 50 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு இதுவாக இருக்குது இந்த ஸ்கீம். இதை யூஸ் பண்ணிக்குவாங்க, வண்டியெலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அங்கே பார்த்தீங்களா தமிழக அரசுன்னு சொல்லிட்டு போட்டு அண்ணனோட ஃபோட்டோ பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல.
ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பொட்டானிக்கல் கார்டன் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து இன்னிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க மலர் கண்காட்சி. இதில் டிக்கெட் எப்படின்னா அடல்ட்டுக்கு வந்து 125 ரூபாவும், குழந்தைங்களுக்கு வந்து 75 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மலர் கண்காட்சி இன்னிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 18ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதிக்குள்ளே இருக்குது. 28ஆம் தேதிக்குள்ளே யாராவது வந்து பார்க்கணும் பாருங்கள். இது 128வது வருஷம் போல் இருக்குது. இதில் இருக்கிற எல்லாமே நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பூவாலேயே வந்து அலங்கரிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ரோஜா இந்த மாதிரி. ஓ பார்க்குற செம்மையாக இருக்காங்களா காஸ்டியூமு. பெரிய காஸ்டியூம்லாம் புது காஸ்டியூம்லாம் இல்லை, படையப்பா காஸ்டியூம் தான். படையப்பாவில் ரஜினி சார் போட்டுருப்பாருங்களா அந்த காஸ்டியூம் தான். செம்மையாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. என் பேர் படையப்பா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன். அதை வந்து ரோஜா பூலேயே வந்து அலங்கரிச்சிருக்கிறாங்க. இது வந்து சென்னை கலங்கரை விளக்கம். அதை வந்து பிரதிபலிக்கிற விதமாக வந்து அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. வெள்ளை ரோஜாவையும் செகுப்பு ரோஜாவையும் கொண்டு. ஏற்ப உள்ள சீக்கிரம் முன்னாடி சொன்னல, நம்ம ஒரு இடத்த முடிச்சுட்டு அந்த வரும்போது ஆல்ரெடி போயிருக்கோம். நம்ம அடுத்தது எங்கே போகணுமோ அங்கே போகலாம். இப்போ நம்ம டொட்டோபேட்டா நோக்கி போய்ட்டுருக்கோம். இருக்கிறதுலே வந்து அதிகமாக உயரம் கொண்ட சிகரங்களில் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வந்து இந்த தொட்டபெட்டா தான். அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். அது இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த நோக்கி தான் இப்போ நம்ம போக போகிறோம். இந்த மேகம் கிராஸ் பண்ணி போதும் பாருங்கள், அங்கே போக போகிறோம். இந்த மலையிலேருந்து அந்த மலை சைடில் போக போகிறோம். அங்கே போய் பார்க்கலாம். அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான் டொட்டபெட்டா வந்துட்டோம். பாருங்கள் எப்படி ஃபுல்லாக வந்து சச்சின் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக இந்த மேகன் மூட்டமாக அப்படி இருக்குது. சும்மா இங்கே கொஞ்சம் சுண்டல் வாங்கி சாப்பிட்டு அப்படியே நடந்து அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போக வேண்டியது தான். குளிர்தா சொல்கிறாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டிட்டு தான் உள்ளே போனோம். என்ட்ரி ஃபீஸ் வந்து 20 ரூபா ஒரு ஆளுக்கு. 20 ரூபா கட்டி உள்ளே போயிட்டு
ஏய் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிற மூஞ்சி. குட்டியா போ உன்ன மாதிரி இருக்குறாது. ஆமா. நேத்து கூட பாத்துட்டாங்க. என்ன புது வாங்கி தொடியா குச்சி கச்சி விட்டுறோம். இங்கேருந்து பார்த்தோன்னா வெல்லிங்டனும் குன்னூர் அதாவது நம்ம தாண்டி வந்து எதுவுமே தெரியலையே. கிராமம் வந்து இங்கேருந்து தெரியும் சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஃபுல்லாக பனிமூட்டம் மாறிச்சிச்சு. பனிமூட்டம்ன்ற மேகம் மாறிச்சிச்சு. சுத்தமாக தெரியல. நம்ம நேரமாக என்னான்னு தெரியல. நம்ம பார்க்க வர சொல்ல தான் வந்து எங்கேருந்து வந்ததுனே தெரில. இந்த மேகமூட்டம் வந்து ஃபுல்லாக வந்து மறைச்சிச்சு. எதுவுமே தெரியல. இங்கேருந்து பார்த்தா பள்ளத்தாக்கு எல்லாமே பார்க்கலான்னு நினச்சேன். எல்லாத்தையும் மூடி மறைச்சிச்சு. எங்கேருந்து வந்ததுனே தெரியல. நம்ம வர சொல்ல இவ்வளோ இல்லை, ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து மறைச்சிருச்சு. ஃபுல்லாக சும்மா பறந்துச்சு. சுத்தமாக வந்து எதுவுமே தெரியல. மழை வேற வந்து தூர ஆரம்பிச்சிச்சு. குழந்தைங்க வச்சுட்டு இருக்கோம். மழை பெய்ஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால இங்கே வந்து கிளம்ப தான் முடிவு பண்ணணும். இப்படியே பார்க்கல கிளம்பி போப்போம். காடு வருது இல்லை. எங்கள் ட்ரிப்பையே நாசம் பண்ணிச்சு மழை. மழை வந்ததால் ஃபுல்லாக மூடிடுச்சு. எதுவுமே தெரியல. வியூ பாயிண்ட் வந்து பார்த்தா ஒன்றுமே தெரியல. இதான் நான் அப்படியே போகிறேன். அப்படியே பஸ் வந்துக்குது போ. பொறுமையா போ சொல்லு. ரெண்டு இடம் தான் பார்க்கலான்னு இருந்துச்சு. அவ்வளோதாங்க மழை வந்துச்சு. கிளம்பிடலான்னு இருந்தோம். போகிற வழியிலலாம் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குதுன்னாங்க. டிரைவர் தான் சொன்னார் அந்த இடத்துல நின்று கொஞ்சம் சாக்லேட் வாங்கினா சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சு. சரி போய் பார்ப்போம். இது அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி. நீ தான் தெரியல காசு. எதுக்கு எதுக்குலாம் தரம் தான் குத்தாங்க. In these tropical plantations, cocoa trees flourish under the canopy of taller shade fermentation and என்னென்ன வியூ பாருங்க. செம்மையாக இருக்கா. உள்ள போனால் டீ வந்து அதாவது டீ வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, ப்ராசஸ் பண்ணுறாங்க. அப்படியே உள்ளே வந்தால் சாக்லேட்லாம் கிராம் கணக்கு இருக்கிறாங்க. அவங்க எந்த சாக்லேட் வருமோ அதை பார்த்து வாங்கிக்க வேண்டியதுதான். சாக்லேட் வாங்கி கிளம்பலான் தான் இருந்தோம். அப்புறமா தான் எங்கள் மாமியாருக்கு வந்து ஆசை வந்துச்சு. இந்த மாதிரி டீ எஸ்டேட்டில் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால் கூப்பிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்தோம். 200 ரூபா. நீ அப்படியே ஓரமா ஒரு இடத்துல நின்று அவங்க உச்சிக்கு அப்பா போறீங்க. இங்கே வாங்க உச்சி அங்க போங்க அந்த லாஸ்ட்
இந்த பேக் யார் தெரியல தூக்கி கடைச்சிட்டு வரேன். இத்தாலியா ஒன்றும் நீ டீ பறிக்கிற மாதிரி டீயலை பறிக்கிற மாதிரி இல்லை. அது அந்த இடத்துல 2வது லைன் போங்க. அப்பா பிடிக்கல, அப்பா எங்க இருக்கிறாரு? செடி வளர்த்துக்கிட்டா செடி இல்ல நல்லா காய வச்சு ஏய் ஒழுங்கா இல்லைடா தெரியாம எப்படி கீழே போனோம் எப்படி ரிட்டர்ன் ஆனோம் அப்படின்றத வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வந்து அவசரமாக போனோம். ஏன்னா வந்து 9:05க்கு வந்து ட்ரெயின் கீழே மேட்டுப்பாளையத்துலேருந்து சென்னைக்கு. அதை பிடிக்கணும்னு அவசரமாக போனதால் வந்து எதுவுமே எடுக்க முடியல. அங்கே போய் வர சின்ன பஞ்சாயத்து ஆகிடுச்சு, இடம் கிடைக்காம அடிச்சுக்கிற அளவுக்கு போயிடுச்சு இடத்துக்காக. அதெல்லாம் எடுக்க முடியல. எவ்வளோ ப்ரைஸ் ஆயிடுச்சுன்னு லாஸ்ட்டாக போடுறேன், பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ட்ரெயின் டிக்கெட் வந்து அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 420. கீழே இருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு போனது வந்து அப் அண்ட் டவுன் வந்து 100. அந்த சர்க்யூட் பஸ்ஸில் ஒன்று போனோம் பார்த்தீங்களா, அது வந்து 1000 100 பாஸு. அந்த பொட்டானிக்கல் கார்டன் போனது வந்து 125 ரூபா. அந்த டீ மியூசியம் போனோம் பார்த்தீங்களா, அங்கே 20 ரூபா என்ட்ரி. தொட்டபேட்டா என்ட்ரி வந்து 20. மிச்சம் நம்ம டீ குடித்தது, பாத்ரூம் போனது, டிஃபன், இந்த மீல்ஸ் சாப்பிட்டது, இது எல்லாமே சேர்த்து 250 ரூபா கூட வந்திருக்காது, அதிகமாக வரல. இதான் நம்ம போயிட்டு வந்தது.